இந்த உலகத்தில் சில விஷயங்கள் புனிதமாக இருப்பதாலேயே எங்கும் பொருந்திவிடுவதில்லை. விஷ்ணுவுக்கு பிரியமான வாழைமரம், தூய்மையின் சின்னம், சுப நிகழ்வுகளின் அடையாளம், பூஜைகளின் மையம். ஆனால் அதே வாழைமரம் வீட்டுக்குள் வந்தால் ஏன் லக்ஷ்மி தேவியின் அருள் விலகுகிறது? இதன் பின்னால் ஒரு மறைந்த கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் திருமணம் செய்து கொண்டபோது தேவர்கள் அனைவரும் செல்வத்தின் அழகில் மயங்கினர். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தி மட்டும் ஏளனத்திற்குள்ளானாள். அவள் பெயர் வறுமை, லக்ஷ்மி தேவியின் சகோதரி. தேவர்களின் சிரிப்பு அவளின் இதயத்தை உடைந்த கண்ணாடி போல் நொறுக்கியது. அழுதபடி அவள் அடைந்தாள் விஷ்ணுவை. அப்போது விஷ்ணு சொன்னார், இனிமேல் நீ வாழை மரத்தில் வசிப்பாய். அந்த மரத்தை உண்மையுடன் வழிபடுபவன் எனக்கு பிரியமானவனாக இருப்பான். அன்றிலிருந்து வறுமை குடிகொண்டது வாழை மரத்தில். அதனால்தான் வீட்டுக்குள் வாழைமரம் நட்டால் அறியாமலே வறுமையையும் உள்ளே அழைத்து விடுகிறோம். செல்வம் மெதுவாக குறையும், சிக்கல்கள் அதிகரிக்கும், அமைதி சிதறும். அதனால்தான் வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது, வாழைமரம் வீட்டுக்குள்ளல்ல, திறந்த வெளியில். பூஜைக்கு பயன்படும்போது அது மங்களம், வீட்டுக்குள் நட்டால் அது சுமை. வாழை இலை ஆரோக்கியம் தரும், ஆனால் வாழை மரம் எல்லா இடத்திற்கும் அல்ல. நினைவில் வையுங்கள், புனிதம் என்பதால் அனைத்தும் வீட்டுக்குள் பொருந்திவிடாது. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.